ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். முத்துப்பந்தல் வாகனத்திலும் கல்பவிருட்சத்திலும் உலாவந்த சுவாமி. சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயாரை தரிசித்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள். தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த சென்னை ஆலோசனை குழு தலைவர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் ஸ்ரீனிவாச கல்யாணம் வைபவமாக நடத்தியது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வசந்தோற்சவம். தாயார்களுடன் வசந்த மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ நம்பெருமாள். தூத்துக்குடி ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாதர் கோயில் உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ நம்மாழ்வார் மங்களாசாசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வர ஏராளமானோர் கண்ணார கண்டு தரிசித்தனர். மூன்றாம் திருநாளான நேற்று மாலை தாயார்கள் சமேதராக எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை முத்துப்பந்தல் வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பல்வேறு இசைவாத்தியங்கள் கோலாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்க வாகன மண்டபத்திலிருந்து உற்சவ மூர்த்தியை வெளியே அழைத்து வந்தனர். முத்தங்கி அலங்காரத்துடன் சின்முத்திரை காட்டி சங்கு சக்கரதாரியாக அலங்கார பிரியன் அமர்ந்து தாயார்கள் சமேதராக வீதி உலா வர ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். உற்சவத்தில் 4ஆம் நாளான இன்று காலை பெருமாள் கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாதித்தார். பட்டாடை உடுத்தி ஸ்வர்ணாபரணங்கள் தரித்து கஜமாலையுடன் ஆலய திருவீதிகளில் வலம் வந்த ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு கோலாட்டங்கள் பஜனைகளுக்கிடையே கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் எழுப்பியபடி பக்தர்கள் பெருமாளை தரிசித்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சின்ன ஜீயர் சுவாமிகள் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் திவ்ய பிரபந்த கோஷ்டி கானமும் வேத பண்டிதர்களின் வேத பாராயணத்துடன் பெருமாளின் வாகன சேவையும் வைபவமாக நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நடத்தி வரும் சுத்த திருமலை சுந்தர திருமலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தான உயர் அதிகாரிகள் முதல் சாதாரண ஊழியர்கள் வரை ஸ்ரீவாரி சேவையில் ஒன்று சேர்ந்து நடைபெற்று வரும் அற்புத நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நேற்று காலை திருமலை ஆஸ்தான மண்டபத்தில் இணை செயல் அலுவலர் திரு வி வீரபிரம்மம் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய இணை செயல் அலுவலர், திருமலையில் பிளாஸ்டிக்கை அறவே ஒழிப்பது, தூய்மையை கடைபிடிப்பது என்பதை லட்சியமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டது என்றும் இந்நிகழ்ச்சியில் ஊழியர்களின் பங்களிப்பு இருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். அதைத் தொடர்ந்து ஊழியர்கள் ஸ்ரீவாரி சேவகர்களுக்கிடையே உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் சென்று திருமலையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகர் ஜிஎன் செட்டி சாலையில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள் தரிசனம் செய்தார். முன்னதாக ஆலயத்திற்கு வருகை தந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆலயத்திற்கு உள்ளே அழைத்துச் சென்று ஜீயர் சுவாமிக்கு மாலை சூட்டி மரியாதைகள் செய்தனர். பிறகு கொடிமரம் அருகே ஜீயர் சுவாமிகள் விழுந்து வணங்கியதும் மூலவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை தரிசித்தார். இதையடுத்து கோயில் வளாகத்தில் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகளுக்கு வேதாசீர்வச்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து கோயில் சார்பில் பட்டு வஸ்திரம் போர்த்தியதும் சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலோசனை குழு தலைவர் திரு ஏஜே சேகர் அவர்கள் பிரசாதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்பதி இணை செயல் அலுவலர் திருமதி சதா பார்கவி தம்பதி சமேதராகவும் பல்வேறு அதிகாரிகளும் அர்ச்சகர்களும் பங்கேற்றனர். பாலக்காட்டில் உள்ள இந்திரா காந்தி நகராட்சி மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த கல்யாண மேடையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் மற்றும் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் மேடைகள் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கல்யாண வைபவத்தை துவக்கினர். நாதம், கீதம் மற்றும் வேத பாராயணத்துடன் திருமண வைபவம் நடைபெற்றது.
சர்வலங்காரத்தோடு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளும் காட்சி தர பல்வேறு கல்யாண முறைப்பாடுகளை நடத்தினர். ஓதியபடி ஹோமம் வளர்த்து மாங்கல்ய பூஜை செய்தனர். பிறகு வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் மாலங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வசந்தோற்சவம் துவங்கியது. முன்னதாக மூலஸ்தானத்திலிருந்து வெள்ளி திருச்சி விகையில் உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தாயார்கள் இருவரும் சுவாமியின் எதிரே இருபுறம் அமர்ந்து காட்சி தர உற்சவருக்கு தங்கக்குடை பிடித்தபடி அழைத்து வந்தனர். நாழிகேட்டான் வாயில் வழியாக தெய்வங்களை சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு நீள்முடி கிரீடம் சூட்டி அதில் நறுமண மலர்ச்சரங்கள் சுற்றி இரத்தன காதுகாப்பும் திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து அர்த்தச்சந்திர பதக்கம் இரட்டை கிளி பதக்கம் ஆகியவற்றுடன் காசு மாலையும் அணிவித்து மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்கள் தங்க கிரீடங்களுடன் ஒட்டியானங்கள் அணிந்தபடி அமர்ந்து அருள்பாலித்தனர். ஸ்ரீ விஸ்வக்சேனர் சன்னதி முன்பு மரியாதைகள் செய்யப்பட்டதும் ஆரியப்பட்டாள் வாயில் வழியாக உற்சவ மூர்த்திகளை வெளியே அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி அருகே இருக்கும் வசந்த மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு மலர் தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் தெய்வங்கள் எழுந்தருள நீர் நிரம்பிய அகழியின் நடுவே உள்ள மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு தெய்வங்களுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் வசந்தோற்சவத்தில் 4ஆம் திருநாளன்று உபயநாச்சியார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி சிறப்பு அலங்காரத்துடன் தரிசனம் தந்தருளினார். இதை முன்னிட்டு கோயில் எதிரே உள்ள மண்டபத்தில் உபயநாச்சியார்களுடன் உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை எழுந்தருளச் செய்து தெய்வங்களுக்கு கும்பதீபம் காண்பித்தனர். உற்சவர்களுக்கு பட்டாடைகள் கட்டி முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளை பதிகங்கள் இசைத்தபடி வலம் வந்து வழங்கியதும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் உள்ள ஸ்ரீ ஆதிநாதர் திருக்கோயிலில் ஸ்ரீ நம்மாழ்வார் மங்களாசாசன வைபவம் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு ரத்தன கிரீடம் சூட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் தங்கப்பாத கவசங்களும் அணிவித்து கண்ணினும் சிறுதாம்பு மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழ் உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாரை மேடை மீது அமர்த்தியிருந்தனர். கோயில் யானை மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்களுடன் விஜயம் செய்ததும் சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வாரை கேடயத்தில் அமர்த்தி ஆலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். பல்லக்குகளில் நவ திருப்பதி பெருமாள்களான ஸ்ரீவைகுண்டம் கள்ளர்பிரான், புளியங்குடி காய்ச்சினவேந்தர், நத்தம் என் இடர்கடிவான் இரட்டை திருப்பதி பெருமாள்கள், ஸ்ரீ அரவிந்த லோச்சனர் மற்றும் தேவபிரான், பெருங்குளம் மாயக்கூத்தர், தென் திருப்பேரை ஸ்ரீ நிகரில் முகில்வண்ணன், திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் ஆகியோர் ஒருவர் பின் ஒருவராக எழுந்தருள அரையர்கள் பக்தி பாடல்கள் பாட சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு பரிவட்டங்கள் கட்டி மாலைகள் சூட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. பின்னர் ஸ்ரீ நம்மாழ்வார் நவ திருப்பதி பெருமாள்களை வலம் வந்து வணங்கினர். நிறைவாக திருக்குறுங்குடி ஜீயர் சுவாமிகளுக்கும் பரிவட்டம் கட்டி தீர்த்த பிரசாதம் வழங்கி மரியாதைகள் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ நம்மாழ்வார் மீது கண்ணினும் சிறுதாம்பு பாசுரம் இயற்றிய ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் எழுந்தருளியதும் குரு சிஷ்ய பாவத்தில் மரியாதைகள் நடைபெற்றன. ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரை பிரதட்சணமாக வலம் வந்ததும் உற்சவ மூர்த்திகளை ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோயிலில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி பூஜை துவங்கியது. சிவாலய வளாகத்தில் அம்பாள் சன்னதி முன்பு பிரதான கலசத்தை சிவலிங்க வடிவமாக அலங்கரித்து பிரதிஷ்டை செய்து தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். 1008 கலசங்களை வைத்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மகாகுண்டத்தில் சமித்துகள் சேர்ப்பித்து அக்னி வார்த்து யாக பூஜையை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு வேத பாராயணங்களும் நடைபெற குண்டத்தில் மூலிகை பொருட்களை இட்டு யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர்.
காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயிலில் தங்கத்தேர் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக அலைமகள் மற்றும் கலைமகளுடன் எழுந்தருளிய உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்பாளை கேடயத்தில் நிறுத்தி இரு குடைகள் பிடித்தபடி வீதி உலா அழைத்து வந்தனர். பிறகு கோயில் வாகன மண்டபத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தங்கத்தேரில் அம்மனை எழுந்தருளச் செய்தனர். மின்விளக்கு மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க ரதத்தில் பிறை சூடிய நாயகியாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு காமாட்சி அம்பாள் எழுந்தருளிய தங்க ரதத்தின் வடத்தை பிடித்து இழுக்க கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். முப்பெரும் தேவியர்களும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்தபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தின் வசந்தோற்சவ விழாவை முன்னிட்டு மலையடிவாரத்தில் இருக்கும் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோயிலில் கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு பெரிய நாயகி அம்மன் கோயில் வளாகத்தில் உள்ள தங்க கொடிமரம் முன்பு வேல், மயில் மற்றும் சேவல் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மேடை மீது சிறப்பு அலங்காரத்துடன் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அபயவரதம் காட்டி சக்தி வடிவேலுடன் திருக்காட்சி தந்தருளினார். பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கொடிப்பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி வந்து பக்தர்கள் சேவித்ததும் மந்திர உச்சாடனங்களோடு கொடிமரத்தில் ஏற்றினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான கைலாசபுரம் அருள்மிகு சௌந்தரவல்லி உடனுரை கைலாசநாதர் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் மேடை மீது சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து கைலாய வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்திகள் காட்டி ஷோடசோபச்சாரம் செய்தனர். பிறகு பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்ததும் தேரோட்டம் துவங்கியது. பஞ்ச வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் வடம் பிடிக்க திருத்தேர் மாட வீதியில் ஆடி அசைந்தபடி உலா வந்தது. ஏராளமானோர் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் திருத்தேரை வடம் பிடித்து தெய்வங்களை தரிசித்தனர். கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயிலில் ஆண்டிற்கு 15 நாட்கள் மட்டும் உருவமாகவும் எஞ்சிய நாட்களில் அருவமாகவும் விளக்குளியில் அருள் புரியும் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் கோயில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு புஷ்ப பல்லாக்கு கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் அமர்ந்து உலா வந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு தேங்காய் பழத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரணங்களுடன் ஒய்யாரமாக அமர்ந்தபடி அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் கையில் வேப்பிள்ளை ஏந்தி அடிதண்டமிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஊரை சுற்றி இரவு முழுவதும் வலம் வந்த அம்மன் அதிகாலை கோயிலை அடைய நாதஸ்வர தவில் வித்வான்கள் வாத்தியங்களை இசைத்து வரவேற்றனர். பிறகு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவே கேடயத்தில் அமர்ந்தபடி வந்த உற்சவர் அம்மனுக்கு கூடை கூடையாக பக்தர்கள் மலர்களை தூவியும் சரம் சரமாக கண்ணாடி வளையல்கள் ஏந்தியும் வரவேற்றனர். சாமரம் ஆலவட்டம் வீசியபடி அம்மனை அழைத்து வந்து கோயிலுக்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு சொர்ணவல்லி அம்பாள் சமேத சொர்ணகாளீஸ்வரர் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. 2 கோபுரங்கள் கொண்ட சிவாலயத்தில் மூலவர் சன்னதி முன்பு பிரியாவிடை மற்றும் சொர்ணவல்லி அம்பாள் சமேதராக உற்சவர் அருள்மிகு சொர்ணகாளீஸ்வரரை மேடை மீது அமர்த்தியிருந்தனர். சுவாமிக்கு மஞ்சள் பட்டுடுத்தி மலர் மாலை சாற்றியும் பிரியாவிடை மற்றும் சொர்ணவல்லி அம்பாளுக்கு பட்டாடைகளுடன் மலர் மாலைகள் சூட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். அருகே விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகள் மற்றும் அஸ்திர தேவரையும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். கொடிமர வளாகத்தை பச்சை மற்றும் மின்விளக்கு தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். கொடிப்பட்டத்தை பல்லக்கில் வைத்து நாதஸ்வர மேளதாளங்கள் இசைவாத்தியங்கள் உடன் வர கோயிலிலிருந்து சுமந்தபடி சென்று மீண்டும் ஆலயத்தை அடைந்தனர். பிறகு பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றியதும் சிவாச்சாரியார்கள் தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி பீடத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் தோட்ட உற்சவம் வைபவமாக நடைபெற்றது.
முன்னதாக மேற்கு மாம்பலத்தில் வாசுதேவபுரத்தில் தெய்வங்களுக்கு மண்டகப்படியின் ஒரு நிகழ்வாக திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி முதலில் ஷோடசோபச்சாரம் நடைபெற்றது. பின்னர் தெய்வங்களுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி நீராஜனம் சமர்ப்பித்ததும் சகசிரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து பிரபந்ததாரர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோருக்கு தீர்த்த பிரசாதம் மற்றும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பச்சை கரை வைத்த வெண்பட்டு கட்டி காசு மாலை, பதக்க ஆபரணங்கள், காது காப்புடன் நீள்முடி கிரீடம் சூட்டி அபயவரதம் தந்து அலங்காரம் செய்தனர். ஸ்ரீ ஜானகி தேவிக்கும் வண்ணப்பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்கள் பூட்டி முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ லக்ஷ்மணரும் வில்லும் அஸ்திரமும் ஏந்திய கோலத்தில் அருகே அழகாக காட்சி தர தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் தரிசிக்க பிரபந்த பாராயணம் செய்த அத்தியாபக கோஷ்டியினருக்கு தீர்த்த பிரசாதத்துடன் சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை சுமந்தபடி வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று நிறைவாக ஆலயத்தை அடைந்தனர். சேலம் வீராணம் பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு மூக்கரை காளியம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனையும் உற்சவருக்கு ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி தாலி சரடுகளால் ஆடை கிரீடம் அணிவித்து ஆசனத்தின் மேல் இடது காலை மடித்து வலது காலை கீழே நிறுத்தி அமர்ந்தபடி அலங்கரித்திருந்தனர். பலவித ஆபரணங்களும் கையில் சூலமும் தாங்கியபடி அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். உற்சவர் அம்மனுக்கும் நீலப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்கள், கிரீடம் ஆகியவற்றை அணிவித்து மலர் மாலைகள் சூட்டியிருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கு தேங்காய் பழத்துடன் படையலிட்டு மகாமங்கள ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. தொடர்ந்து கோடி தீபமும் காட்டப்பட்டு ஆலய வலமாக எடுத்து வந்து கொடிமரம், கோடி தீபக் கம்பம் ஆகியவற்றிற்கு ஆரத்தி காட்டி உச்சியில் ஏற்றினர். இதைத் தொடர்ந்து உற்சவரம்மனை ஆலய உள்வளாகத்திலிருந்து சுமந்து வந்து கற்பூரம் காண்பித்ததும் நாதஸ்வரம் மேளதாளங்கள் முன்னே செல்ல வண்ண திருக்குடை பிடித்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கன்றுடன் கூடிய பசுவை அருகே நிறுத்தி அம்மனுக்கு திருஷ்டி கழித்ததும் கோபூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து வையாளி சேவை, ஏசல் சேவை ஆகியவற்றை நடத்தி உற்சவர் அம்பாளை ஆலய பிரகாரத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மீண்டும் வெளியே அழைத்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி ஏராளமானோர் பால் குடங்களை எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக கோயில் முன்பு கம்பத்திற்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து பூமியில் ஊன்றப்பட்டது. நாதஸ்வர மேளதாளங்கள், பொய்க்கால் குதிரை ஆகியவை முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தபடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக பக்தர்களின் பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. நிறைவாக அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் கோயிலை அடைந்ததும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்தபடி வந்தனர். கோயிலை அடைந்ததும் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏராளமானோர் தேங்காய் பழத்துடன் மாவிளக்குகளையும் ஏற்றி அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் அம்மனுக்கு கற்கள் பதித்த நீள்முடி நாகக்கிரீடம் சூட்டி கையில் வெள்ளிக்கிளி தந்து ஆபரணங்கள் அணிவித்து புதுப்பட்டு சேலை கட்டி மலர்பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அருள்மிகு மாவடி ராமசுவாமிக்கு வெண்பட்டு கட்டி ஹாரங்கள் பூட்டி தலைப்பாகை அணிவித்து கையில் உறைவாள் தந்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சேஷ வாகனத்தில் அம்பிகையையும் அருகே சுவாமியையும் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி உற்சவர்கள் வீதி உலா வர பல்வேறு வீதிகள் வழியாக வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோயிலான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ சீதாராம லட்சுமணருக்கு திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும் ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஸ்ரீ சீதாராமருக்கு ரோஜா மாலைகளும்
லக்ஷ்மணருக்கு அரளிமலர் சரமும் சூட்டி மலர் அலங்காரம் செய்திருந்தனர். கையில் வில்லும் அம்பும் ஏந்தியபடி தசரதன் மைந்தர்கள் காட்சி தர தெய்வங்களுக்கு தூபத்துடன் கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு காத்தாயி அம்மன் கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க திருவிளக்குகளுக்கு குங்குமத்தால் பெண்கள் அர்ச்சனை செய்தனர். ஊஞ்சல் மீது உற்சவர் அருள்மிகு காத்தாயி அம்மனை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு பெண்கள் உதிரிப்பூக்களாலும் குங்குமத்தாலும் பக்தியுடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். நிறைவாக திருவிளக்குகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் பஞ்சமுக விளக்குகளை ஏந்தியபடி அம்மனை வலம் வந்து வணங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ தர்மராஜா சமேத திரௌபதி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஊஞ்சல் மீது சுதை சிற்ப திரௌபதி அம்மனையும் அர்ஜுனனையும் விசேஷ அலங்காரத்துடன் நிறுத்தியிருந்தனர். பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை தாரை தப்பட்டைகளுடன் கோயிலை சுற்றி எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். இதையடுத்து மூலவருக்கு திருப்பாதங்கள் கழுவி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பந்தக்கால் நடப்பட்டு திருமண வைபவத்தை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்ததும் மாங்கல்ய பூஜை நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த அருள்மிகு திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். திருமண விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் கமல வாகனத்தில் திருவீதி புறப்பாடு கண்டருளினார். கமல வாகனத்தில் மலர் பிரபை நிறுத்தி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை அதில் அமர்த்தி வீதி உலா அழைத்து வந்தனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி வந்த தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டது. வெண்பட்டுடுத்தி கொண்டு ஆபரணங்களுடன் கிரீடமும் அணிந்து அபயம் காட்டியபடி முருகப்பெருமான் அமர்ந்து அருள்பாலிக்க ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் விசேஷ அலங்காரத்துடன் அழகனின் இருபுறம் எழுந்தருளியிருந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். வேலும் கொடியும் தாங்கி அபயபரதம் காட்டி அருள்பாலித்த உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை அடைந்ததும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மஞ்சூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு வாழவந்தாள் அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் மூலவர் அருள்மிகு வாழவந்தாள் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து பக்தர்கள் மீதும் தெளித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்று பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலில் மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வெள்ளிப்பாத கவசம் அணிவித்து செவ்வாடை கட்டி வெள்ளி கிரீடம் அணிவித்து அபயம் தந்து துளசி மாலைகள் மலர் மாலைகளுடன் வெற்றிலை மாலைகளும் சாற்றி அலங்காரம் செய்தனர். கதை ஏந்தி அபயம் காட்டியபடி நின்றருளிய ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயருக்கு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை தரிசித்து கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். சேலத்தில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வைகாசி விழாவை முன்னிட்டு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் திருமுகம் வைத்து கவசங்கள் அணிவித்து புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி தீஞ்சுவாலை கிரீடம் சூட்டி ஆபரணங்கள் மலர் மாலைகளுடன் விரலி மஞ்சள் மாலையும் சாற்றி செங்கரும்பு தந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக அலங்காரம் செய்திருந்தனர்.
உற்சவர் அம்பாளும் விசேஷ அலங்காரத்துடன் கோயில் வளாகத்தில் மேடை மீது நிறுத்தியிருந்தனர். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக காட்சி கொடுத்த அங்காள பரமேஸ்வரிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கும் திருநாமங்கள் கூறி விபூதி மற்றும் குங்குமம் கொண்டு அர்ச்சித்து தீபம் சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அம்பாளை வணங்கி வழிபட்டு கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்தனர். திருத்தணி அருகே உள்ள சத்துரன் ஜெயபுரம் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ முனீஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை செய்தனர். பிறகு பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு கற்பூரம் காட்டி பிரதான கலச நீரை மூலவர் மற்றும் சுதை சிற்ப வடிவ ஸ்ரீ முனீஸ்வரன் திருவுருவ சிலைகளுக்கு கலசாபிஷேகம் செய்து கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் மூலவருக்கு பாலாபிஷேகமும் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. தருமபுரி மாவட்டம் வேண்டாம்பட்டியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் எழுந்தருளியிருக்கும் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பால், தயிர், பழச்சாறு, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். இதையடுத்து சுவாமிக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு சிகப்பு பட்டாடைகளும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். கிரீடங்களுடன் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு பலவித பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் தீப ஆரத்தியும் கற்பூரமும் காண்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சமூர்த்திகள் சகோபுர வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளை தத்தமது வாகனங்களில் எழுந்தருளச் செய்திருந்தனர். அம்பாள் சமேதராக ரிஷப வாகனத்தின் மேல் அமர்ந்திருந்த சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மூஷிகன் மேல் எழுந்தருளிய விநாயகர், மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேதராக வீற்றிருந்த முருகப்பெருமான் முன்னே செல்ல நுழைவு வாயில் ஆராதனையுடன் ஆதி தம்பதிகளை வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து பஞ்சமூர்த்திகளையும் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஓலை சப்பரத்தில் குலுவிருக்கச் செய்து மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கியதும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பஞ்சமூர்த்திகள் சகோபுர வீதி உலா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ஓலை சப்பரத்தின் வடம் பிடித்து இழுக்க பஞ்சமூர்த்திகள் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் முத்துப்பந்தல் வாகனத்திலும் கல்பவிருட்சத்திலும் உலா வந்த சுவாமி. சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயாரை தரிசித்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள் தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த சென்னை ஆலோசனை குழு தலைவர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் ஸ்ரீனிவாச கல்யாணம் வைபவமாக நடத்தியது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ